இந்த உலகில் கோடிக்கணக்கான மக்கள் வாழ்கிறார்கள். அவர்களில் பலர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் ஒரு நேரம், விடியலுக்கு முந்தைய நிசப்தமான நேரம். அதுதான் இரவு 3 மணி. இந்த நேரத்தில் நீங்கள் மட்டும் விழித்திருக்கிறீர்களா? ஒருவேளை உங்கள் ஆழ்மனம் உங்களுக்கு ஏதோ சொல்ல வருகிறதா? சாணக்கியர் இந்த பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லப்படும் நேரத்தைப் பற்றி என்ன சொன்னார் தெரியுமா? அது வெறும் தூக்கமில்லாத நேரம் மட்டுமல்ல, அது ஒரு ரகசிய சக்தி கொண்ட நேரம். இன்று நாம் பார்க்கப் போவது, இரவு 3 மணிக்கு விழித்திருக்கும் உங்களுக்கு சாணக்கியர் சொல்லும் அந்த ஆழமான அர்த்தம் என்ன, அந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் மற்றும் அந்த சக்தியை எப்படி பயன்படுத்துவது என்பது பற்றித்தான். இது வெறும் ஒரு கதை அல்ல நண்பா, இது உங்கள் வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தை திறக்கும் ஒரு திறவுகோல். என்னோடு பயணிக்க தயாரா? வாருங்கள், இந்த நிசப்தமான இரவின் ரகசியத்திற்குள் நுழைவோம். ரகசியம் 1. இரவு 3 மணி வெறும் தூக்கமில்லாத நேரமா? நண்பாஸ், இரவு 3 மணி இது ஒரு சாதாரணமான நேரமல்ல. பல மதங்களிலும் ஆன்மீக நம்பிக்கைகளிலும் இதற்கு ஒரு தனிப்பட்ட முக்கியத்துவம் உண்டு. இதை பிரம்ம முகூர்த்தம் என்று அழைப்பார்கள். பிரம்மா என்றால் படைப்பின் கடவுள், முகூர்த்தம் என்றால் புனிதமான நேரம். அதாவது படைப்பின் கடவுள் செயல்படும் புனிதமான நேரம். பிரபஞ்ச சக்தி, காஸ்மிக் எனர்ஜி. இந்த நேரத்தில் பிரபஞ்ச சக்தி உச்சத்தில் இருக்கும் என்று சாணக்கியர் உட்பட பல ஞானிகள் கூறியிருக்கிறார்கள். வெளி உலகத்தின் ஆரவாரம் அடங்கி நிசப்தம் ஆட்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நம் மனமும் சிந்தனையும் மிகத் தெளிவாக இருக்கும். வெளிச்சமில்லாததால் நம் புலன்கள் உள்நோக்கி செயல்படும். இது நமக்கு உள்ளே இருக்கும் சக்தியை உணர உதவும். நீங்கள் ஏன் இந்த நேரத்தில் விழித்திருக்கிறீர்கள்? பலர் இதை தூக்கமின்மை என்று ஒதுக்கலாம், ஆனால் சாணக்கியர் இதை ஒரு வாய்ப்பாக கருதினார். உங்கள் ஆழ்மனம் உங்களிடம் ஏதோ பேச முயற்சிக்கிறது என்று நம்பினார். ரகசியம் 2. மனதின் தெளிவு, கிளாரிட்டி ஆஃப் மைண்ட். பகலில் 1000 எண்ணங்கள், 1000 வேலைகள். மனசு ஒரு குப்பை கூடை போல ஒரே சத்தமாயிருக்கும். ஆனால் இரவு 3 மணிக்கு உலகம் அமைதியாயிருக்கும்போது உங்களுடைய மனசும் அமைதியாயிருக்கும். அந்த அமைதியான நேரத்தில்தான் உண்மையான சிந்தனைகள் வெளிப்படும், பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். சாணக்கியர் கூட தனது முக்கியமான முடிவுகள் பலவற்றை இந்த நேரத்தில்தான் எடுத்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நேரத்தில் விழித்திருப்பவர்கள் பெரும்பாலும் படைப்புத் திறன் கொண்டவர்களாகவோ அல்லது ஆழமாக சிந்திப்பவர்களாகவோ இருப்பார்கள். அவர்கள் மனதுக்கு ஓய்வு தேவைப்பட்டாலும் அந்த அமைதியான நேரம் அவர்களை ஏதோ ஒரு விஷயத்திற்காக தூண்டிக்கொண்டே இருக்கும். உடலின் ஓய்வும் மனதின் விழிப்புணர்வும். பாடிஸ் ரெஸ்ட் அண்ட் மைண்ட்ஸ் அவேர்னஸ். இந்த நேரம் நம் உடல் ஆழமான ஓய்வில் இருக்கும். அதனால்தான் சிலருக்கு விழித்திருந்தாலும் ஒருவித சோம்பல் இருக்கும். ஆனால் மனசு மட்டும் கூர்மையா விழிப்புணர்வோடு இருக்கும். இந்த நேரத்தில் எடுக்கப்படும் முடிவுகள், செய்யப்படும் திட்டங்கள் பகலில் எடுக்கப்படும் முடிவுகளை விட சக்தி வாய்ந்ததாக இருக்கும் என்று சாணக்கியர் நம்பினார். நண்பாஸ், நீங்கள் விழித்திருக்கும் இந்த நேரம் ஒரு சும்மா சாதாரணமான நேரமல்ல. அது உங்களுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம். அதை எப்படி சரியாக பயன்படுத்துவது என்று நாம் அடுத்த பாகத்தில் பார்க்கப் போகிறோம். நண்பாஸ், இரவு 3 மணிக்கு நீங்கள் விழித்திருக்கும்போது சாணக்கியர் சொன்னது போல அதை ஒரு வாய்ப்பாக எப்படி பயன்படுத்தலாம்? இதோ உங்களுக்கான சாணக்கியரின் 5 கட்டளைகள். இதை நீங்கள் பின்பற்றினால் உங்கள் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை காணலாம். ரகசியம் 3. உங்களை மதிப்பீடுங்கள். எவாலுவேட் யோர்செல்ஃப். இந்த நிசப்தமான நேரத்தில் உங்களை பற்றி நீங்களே முழுமையாக ஆராயுங்கள். உங்கள் பலங்கள், உங்களிடம் இருக்கும் திறமைகள் என்ன? உங்கள் நல்ல குணங்கள் என்ன? எதில் நீங்கள் சிறப்பாக செயல்படுகிறீர்கள்? உங்கள் பலவீனங்கள், எங்கு நீங்கள் பின்தங்குகிறீர்கள்? எதில் நீங்கள் மேம்பட வேண்டும்? எந்த விஷயங்கள் உங்களுக்குள் பயத்தை உருவாக்குகின்றன? உங்கள் கடந்த காலம், கடந்த காலத்தில் நீங்கள் செய்த தவறுகள் என்ன? எதில் நீங்கள் வெற்றி பெற்றீர்கள்? இந்த அனுபவங்களிலிருந்து நீங்கள் என்ன கற்றீர்கள்? நண்பாஸ், இந்த நேரத்தில் நீங்கள் உங்களை நேர்மையாக மதிப்பிட வேண்டும். மற்றவர்கள் உங்களைப் பற்றி என்ன நினைப்பார்கள் என்ற பயம் இல்லாமல் உங்கள் உண்மையான சுயத்தை நீங்கள் இந்த நேரத்தில் கண்டறியலாம். இது உங்கள் சுயமதிப்பை உயர்த்தும். ரகசியம் 4. உங்கள் இலக்குகளை திட்டமிடுங்கள். பிளான் யோர் கோல்ஸ். இந்த அமைதியான நேரத்தில் உங்கள் எதிர்காலத்தை வரையறுங்கள். சிறிய இலக்குகள். அடுத்த ஒரு நாளுக்கு, ஒரு வாரத்திற்கு நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள்? என்னென்ன வேலைகளை முடிக்க வேண்டும்? பெரிய இலக்குகள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை அடைய விரும்புகிறீர்கள்? உங்கள் கனவுகள் என்ன? நீண்டகால இலக்குகள் என்னென்ன? செயல் திட்டம். இந்த இலக்குகளை அடைய நீங்கள் என்னென்ன படிகளை எடுக்க வேண்டும்? எதில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும்? இந்த நேரத்தில் உங்கள் மனம் தெளிவாக இருப்பதால் உங்கள் இலக்குகளை யதார்த்தமாக திட்டமிட முடியும். தேவையில்லாத ஆசைகள், திசை திருப்புகள் இருக்காது. தெளிவான திட்டம் உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்லும். நண்பாஸ், இந்த நேரத்தில் நீங்கள் கற்கும் விஷயங்கள் உங்கள் மனதில் ஆழமாக பதியும். ஏனென்றால் வெளி உலகத்தின் சத்தங்கள் இல்லாததால் உங்கள் மனம் முழுமையாக கற்றலில் ஈடுபடும். ரகசியம் 4.
உங்கள் முடிவுகளை மறுபரிசீலனை செய்யுங்கள். ரீஎவாலுவேட் யோர் டிசிஷன்ஸ். முக்கிய முடிவுகள். நீங்கள் ஏற்கனவே எடுத்த முக்கியமான முடிவுகளில் ஏதாவது தவறு இருக்கிறதா? அதை மாற்றுவதற்கு வாய்ப்பிருக்கிறதா? சந்தேகங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதை இந்த நேரத்தில் ஆராயுங்கள். வேறு என்னென்ன சாத்தியக்கூறுகள் உள்ளன? மாற்று வழிகள். ஒரு பிரச்சனைக்கு ஒரு வழி மட்டும் இருக்காது. இந்த நேரத்தில் வேறு என்னென்ன மாற்று வழிகள் உள்ளன என்று யோசியுங்கள். நண்பாஸ், இந்த நேரத்தில் உங்கள் மனம் அமைதியாக இருப்பதால் உணர்ச்சி வசப்படாமல் முடிவுகளை மறுபரிசீலனை செய்ய முடியும். இது உங்களுக்கு சிறந்த முடிவுகளை எடுக்க உதவும். ரகசியம் 5. நன்றி உணர்வுடன் இருங்கள். பி கிரேட்ஃபுல். இந்த நேரத்தில் நன்றி உணர்வுடன் இருங்கள். வாழ்க்கையில் கிடைத்தவைகள். உங்களுக்கு கிடைத்த நல்ல விஷயங்களை பற்றி யோசியுங்கள். நீங்கள் உயிர் வாழ்கிறீர்கள், ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள், உணவு கிடைக்கிறது. இதுவே பெரிய விஷயம். மக்களுக்கு நன்றி. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு உதவியவர்கள், உங்களை ஆதரித்தவர்கள், உங்களை நேசித்தவர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லுங்கள். பிரபஞ்சத்திற்கு நன்றி. இந்த பிரபஞ்சத்திற்கு உங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு நன்றி சொல்லுங்கள். நண்பாஸ், சாணக்கியர் இந்த 5 கட்டளைகளையும் இரவு 3 மணிக்கு விழித்திருப்பவர்களுக்கு வழங்கினார். இதை நீங்கள் பின்பற்றினால் உங்கள் வாழ்க்கை நிச்சயம் மாறும். நண்பாஸ், சாணக்கியர் இந்த 5 கட்டளைகளை பார்த்தோம். இப்போது இந்த இரவு 3 மணியை எப்படி முறையாக பயன்படுத்துவது என்று பார்க்கலாம். சரியான சூழல். த ரைட் என்வாயன்மெண்ட். அமைதியான இடம். ஒரு அமைதியான இடத்தை தேர்ந்தெடுங்கள். படுக்கை அறையாக இருக்கலாம் அல்லது வேறு எந்த இடமாக இருக்கலாம். குறைந்த வெளிச்சம். வெளிச்சம் குறைவாக இருப்பது பார்த்துக் கொள்ளுங்கள். மெல்லிய வெளிச்சம் அல்லது விளக்கு இல்லாமல் சந்திர ஒளியில் கூட சிந்திக்கலாம். தொலைபேசி இல்லை. இந்த நேரத்தில் உங்கள் மொபைல் போனை அணைத்து விடுங்கள். சமூக ஊடகங்கள், மெசேஜ்கள் உங்களை திசை திருப்பும். நேரத்தை பயன்படுத்துதல். யூட்டிலைசிங் த டைம். தியானம். 15 முதல் 20 நிமிடங்கள் தியானம் செய்யுங்கள். இது உங்கள் மனதை அமைதிப்படுத்தி தெளிவாக சிந்திக்க உதவும். திட்டமிடுதல். ஒரு நோட்டு புத்தகம் மற்றும் பேனா எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் எண்ணங்கள், திட்டங்கள், இலக்குகள் அனைத்தையும் எழுதுங்கள். எழுதுவது உங்கள் மனதை ஒழுங்குபடுத்தும். கற்றல் அல்லது படித்தல். உங்களுக்கு நேரம் இருந்தால் பயனுள்ள புத்தகங்களை படியுங்கள். அது உங்கள் அறிவை மேம்படுத்தும். உடற்பயிற்சி. சிலருக்கு இந்த நேரத்தில் யோகா, பிராணாயாமம் போன்ற மெல்லிய உடற்பயிற்சிகளை செய்ய பிடிக்கும். இது மனதையும் உடலையும் புத்துணர்ச்சி படச் செய்யும். மீண்டும் தூங்குதல். கோயிங் பேக் டு ஸ்லீப். இந்த பணிகளை முடித்த பிறகு நீங்கள் மீண்டும் தூங்க முயற்சிக்கலாம். இந்த நேரத்தில் நீங்கள் செய்த சிந்தனைகள், திட்டங்கள் உங்கள் ஆழ்மனதில் பதியும். நீங்கள் விழித்திருக்கும் இந்த நேரம் உங்களுக்கு ஒரு கூடுதல் சக்தியையும் தெளிவையும் அளிக்கும். பகல் முழுவதும் நீங்கள் புத்துணர்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் செயல்பட முடியும். நண்பாஸ், இரவு 3 மணிக்கு நீங்கள் விழித்திருப்பது ஒரு சாபம் அல்ல, அது ஒரு வரம். அந்த வரத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் பெரும் வெற்றிகளை அடைய முடியும். விழித்திருக்கும் சிங்கமே. நண்பா, இந்த உரையாடலின் முடிவுக்கு வந்துவிட்டோம். இரவு 3 மணிக்கு விழிக்கிறீர்களா? இதற்கு சாணக்கியர் ஒரு அர்த்தம் சொல்கிறார் என்ற கேள்விக்கு இப்போது உங்களுக்கு பதில் கிடைத்திருக்கும். சாணக்கியர் இரவு 3 மணியை ஒரு ரகசிய சக்தி கொண்ட நேரமாக கண்டார். இந்த நேரத்தில் விழித்திருப்பவர்கள் தங்கள் உள் சக்தியை உணரக்கூடியவர்கள். அதை முறையாக பயன்படுத்தினால் சாதாரண மனிதர்களை விட ஒரு படி மேலே செல்ல முடியும். விழிப்புணர்வின் சக்தி. த பவர் ஆஃப் அவேர்னஸ். நீங்கள் இந்த நேரத்தில் விழித்திருப்பது உங்கள் ஆழ்மனம் உங்களுடன் தொடர்பு கொள்ள முயற்சிக்கும்பதன் அடையாளம். நீங்கள் உங்கள் உள்குரலுக்கு செவிசாய்க்கும் நேரம் இது. இந்த நேரத்தில் கிடைக்கும் தெளிவு உங்கள் வாழ்க்கையில் சரியான பாதையை தேர்ந்தெடுக்க உதவும். அமைதியே ஆயுதம். சைலன்ஸ் இஸ் a weapon. உலகம் முழுவதும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது நீங்கள் மட்டும் விழித்திருந்து சிந்திக்கும் இந்த அமைதி ஒரு பெரிய ஆயுதம் நண்பா. இந்த நேரத்தில் நீங்கள் தீட்டும் திட்டங்கள் பகலில் எதிரிகளை வெற்றி கொள்ள உதவும். விழித்திருக்கும் சிங்கமே. நண்பா, இந்த உரையாடலின் முடிவுக்கு வந்துவிட்டோம். இரவு 3 மணிக்கு விழிக்கிறீர்களா? இதற்கு சாணக்கியர் ஒரு அர்த்தம் சொல்கிறார் என்ற கேள்விக்கு இப்போது உங்களுக்கு பதில் கிடைத்திருக்கும். சாணக்கியர் இரவு 3 மணியை ஒரு ரகசிய சக்தி கொண்ட நேரமாக கண்டார். இந்த நேரத்தில் விழித்திருப்பவர்கள் தங்கள் உள் சக்தியை உணரக்கூடியவர்கள். அதை முறையாக பயன்படுத்தினால் சாதாரண மனிதர்களை விட ஒரு படி மேலே செல்ல முடியும். விழிப்புணர்வின் சக்தி. த பவர் ஆஃப் அவேர்னஸ். நீங்கள் இந்த நேரத்தில் விழித்திருப்பது உங்கள் ஆழ்மனம் உங்களுடன் தொடர்பு கொள்ள முயற்சிக்கும்பதன் அடையாளம். நீங்கள் உங்கள் உள்குரலுக்கு செவிசாய்க்கும் நேரம் இது. இந்த நேரத்தில் கிடைக்கும் தெளிவு உங்கள் வாழ்க்கையில் சரியான பாதையை தேர்ந்தெடுக்க உதவும். அமைதியே ஆயுதம். சைலன்ஸ் இஸ் a weapon. உலகம் முழுவதும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது நீங்கள் மட்டும் விழித்திருந்து சிந்திக்கும் இந்த அமைதி ஒரு பெரிய ஆயுதம் நண்பா. இந்த நேரத்தில் நீங்கள் தீட்டும் திட்டங்கள் பகலில் எதிரிகளை வெற்றி கொள்ள உதவும். விழித்திருக்கும் சிங்கமே. நண்பா, இந்த உரையாடலின் முடிவுக்கு வந்துவிட்டோம். இரவு 3 மணிக்கு விழிக்கிறீர்களா? இதற்கு சாணக்கியர் ஒரு அர்த்தம் சொல்கிறார் என்ற கேள்விக்கு இப்போது உங்களுக்கு பதில் கிடைத்திருக்கும். சாணக்கியர் இரவு 3 மணியை ஒரு ரகசிய சக்தி கொண்ட நேரமாக கண்டார்.
இந்த நேரத்தில் விழித்திருப்பவர்கள் தங்கள் உள் சக்தியை உணரக்கூடியவர்கள். அதை முறையாக பயன்படுத்தினால் சாதாரண மனிதர்களை விட ஒரு படி மேலே செல்ல முடியும். விழிப்புணர்வின் சக்தி, த பவர் ஆஃப் அவேர்னஸ். நீங்கள் இந்த நேரத்தில் விழித்திருப்பது உங்கள் ஆழ்மனம் உங்களுடன் தொடர்பு கொள்ள முயற்சிக்கும்பதன் அடையாளம். நீங்கள் உங்கள் உள்குரலுக்கு செவிசாய்க்கும் நேரம் இது. இந்த நேரத்தில் கிடைக்கும் தெளிவு உங்கள் வாழ்க்கையில் சரியான பாதையை தேர்ந்தெடுக்க உதவும். அமைதியே ஆயுதம். சைலன்ஸ் இஸ் a weapon. உலகம் முழுவதும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது நீங்கள் மட்டும் விழித்திருந்து சிந்திக்கும் இந்த அமைதி ஒரு பெரிய ஆயுதம் நண்பா. இந்த நேரத்தில் நீங்கள் தீட்டும் திட்டங்கள் பகலில் எதிரிகளை வெற்றி கொள்ள உதவும். விழித்திருக்கும் சிங்கமே. நண்பா, இந்த உரையாடலின் முடிவுக்கு வந்துவிட்டோம். இரவு 3 மணிக்கு விழிக்கிறீர்களா? இதற்கு சாணக்கியர் ஒரு அர்த்தம் சொல்கிறார் என்ற கேள்விக்கு இப்போது உங்களுக்கு பதில் கிடைத்திருக்கும். சாணக்கியர் இரவு 3 மணியை ஒரு ரகசிய சக்தி கொண்ட நேரமாக கண்டார். இந்த நேரத்தில்